சுதந்திரத்தின் முதல் முழக்கம் மாவீரன் பூலித்தேவர். பாரத தேசத்தின் 75வது சுதந்திரப் பெருவிழாவை கொண்டாடும் வேளையில் அடிமை விலங்கை உடைத்தெறிய முதலில் வாளேந்திய ஒரு வீரனைப் பற்றி தெரிந்து கொள்வோமா? 1715ஆம் ஆண்டு நெற்கட்டான் செவ்வல் என்னும் பாளையத்தில் ஒரு சிங்கம் பிறந்தது. அவர்தான் பூலித்தேவர். சிறுவயதிலேயே வீரமும் துணிச்சலும் அவருக்கு உடன் பிறந்தவை. அவரது தந்தை அவருக்கு வீரக்கலைகளின் அவசியத்தை போதித்தார். பூலித்தேவருக்கு 12 வயதுதான் ஆகியிருந்தது. ஆனால் அந்தச் சிறிய வயதிலேயே அவர் வாழ்வீச்சு, வில்வித்தை, சிலம்பம் என அனைத்து போர்க்கலைகளிலும் தேர்ச்சி பெற்றார். மின்னல் வேகத்தில் அவர் சிலம்பம் சுழற்றுவதைக் கண்டு பெரிய வீரர்களே வியந்து நின்றனர். காடுகளுக்கு சென்று வேட்டையாடுவதிலும் குதிரை ஏற்றத்திலும் அவர் நிகரற்றவராக திகழ்ந்தார். காலம் உருண்டோடியது. பூலித்தேவர் நெற்கட்டான் செவ்வலின் மன்னரானார். அப்போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்கத் தொடங்கினர். அவர்கள் மன்னர்களிடம் வரி, கப்பம் கேட்டனர். ஆனால் பூலித்தேவர் கர்ஜித்தார், எங்கள் நிலத்தில் விளையும் நெல்லை உங்களுக்கு கொடுக்க முடியாது, வரி செலுத்த மாட்டோம் என்று முதலாக அந்நியர்களுக்கு எதிராக முழக்கமிட்டார். பூலித்தேவர் தனியாக போரிட விரும்பவில்லை. அருகில் இருந்த மற்ற பாளையக்காரர்களை ஒன்று திரட்டினார். நாம் பிரிந்து கிடந்தால் அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள், ஒன்றுபட்டால் நாம் வெற்றி பெறலாம் என்று ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கினார். அவரது பேச்சால் கவரப்பட்ட பல குறுநில மன்னர்கள் அவருடன் கைகோர்த்தனர். போர் மேகங்கள் சூழ்ந்தன. ஆங்கிலேய தளபதி ஹெரான் பெரும்படையுடன் வந்தான். ஆனால் பூலித்தேவரின் போர்த்தந்திரங்களுக்கு முன்னால் அவனது பீரங்கிகள் பலிக்கவில்லை. தனது தளபதிகளுடன் சேர்ந்து பூலித்தேவர் காடுகளையும் மலைகளையும் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினார். ஆங்கிலேய படைகள் நிலைகுலைந்து ஓடின. இதுபோல ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, சுமார் 15 முறை ஆங்கிலேய படைகளை தோற்கடித்தார் பூலித்தேவர். ஒவ்வொரு போரிலும் அவரது வீரம் மேலோங்கியது. போர்க்களத்தில் அவர் குதிரை மீது அமர்ந்து வாளேந்தி வரும்போது எதிரிகளுக்கு அவர் ஒரு வேங்கையாகவே தெரிந்தார். பூலித்தேவன் இருக்கும் திசைக்குச் செல்லவே பயம் என்று ஆங்கிலேயர்கள் நடுங்கினர். பூலித்தேவர் வெறும் போர்வீரன் மட்டுமல்ல, தனது மக்களின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். வயலில் வேலை செய்யும் விவசாயிகளையும் சாதாரண மக்களையும் அவர் பாதுகாத்தார். மக்கள் அவரை ஒரு தெய்வமாகவே பார்த்தனர். நமது மண்ணை காக்க வந்த மாவீரன் இவர் என்று ஊர் மக்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவாக நின்றனர். 1767ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் யூசுப் கான் தலைமையில் ஒரு பெரும் படையுடன் வந்தனர். வாசுதேவ நல்லூர் கோட்டையைச் சுற்றி முற்றுகை இட்டனர். பல மாதங்கள் போர் நீடித்தது. உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட போதும் பூலித்தேவர் பணியவில்லை. கோட்டைக்குள் இருந்த வீரர்கள் தங்களது இறுதி மூச்சு வரை போரிட தயாராக இருந்தனர். இந்த போரில் பூலித்தேவரின் குடும்பத்தினர் பெரும் தியாகங்களை செய்தனர். அவரது மகள் கயல்விழி கோட்டைக்குள் காயமடைந்த வீரர்களுக்கு மருத்துவம் செய்தாள். அவளும் ஒரு வீராங்கனையாக திகழ்ந்தாள். அப்பா, நாம் ஒருபோதும் அந்நியரிடம் மண்டியிடக்கூடாது என்று அவளும் தந்தைக்கு துணையாக நின்றாள். பூலித்தேவரின் மனைவியும் மகனும் கூட இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்தனர். கோட்டையின் மதில் சுவர் மீது நின்று அவர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தினர். இந்த மண் நமது தாய் மண், இதற்காக உயிர் நீப்பதும் பெருமையே என்று முழங்கினர். பூலித்தேவரின் குடும்பம் மொத்தமும் நாட்டின் விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டது. போர் உச்சத்தை எட்டியது. கோட்டை வீழ்ந்தாலும் பூலித்தேவர் பிடிபடவில்லை. அவர் சங்கரன் கோவில் ஆலயத்திற்குள் சென்று இறைவனை வணங்கியபடியே மறைந்து போனதாக கூறப்படுகிறது. அவர் எங்கு சென்றார் என்பது ஒரு மர்மமாகவே இருந்தாலும் அவர் ஏற்றி வைத்த சுதந்திர நெருப்பு தணியாமல் மற்ற வீரர்களிடம் பரவியது. இன்று நாம் கொண்டாடும் இந்த 75வது சுதந்திர திருநாளுக்கு விதை போட்டவர் மாவீரன் பூலித்தேவர். அவரது வீரமும் தியாகமும் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் நிலைத்து நிற்கும். அடிமைத்தனம் என்பது அறியாமை, சுதந்திரம் என்பது நமது உரிமை என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் அவர். அந்த வீரனை நாம் எப்போதும் போற்றுவோம்.